Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to the part 3 video of past year NEET questions from the topic motion in one dimension. ஏற்கனவே நம்ம part 1 and part 2 பண்ணியிருக்கோம். So those who are watching this right, கண்டிப்பா நீங்க part 1 part 2 go through பண்ணுங்க so that உங்களுக்கு என்ன ஒரு continuity of questions வர மாதிரி இருக்கும். வாங்க. So we'll start with இது இப்போ 2006ல வந்ததா. Two bodies A அதோட mass கொடுத்திருக்காங்க 1 kg and B 3 kg are dropped from the heights of 16 meter and 25 meter. இங்க பாருங்க. So A and we are dropping it from dropping and சொன்னா initial velocity 0 இருக்கும். ஒரு 16 மீட்டர்ல இருந்து we are dropping it. அந்த மாதிரி B பாருங்க, we are dropping it from where 25 meter height. The ratio of the time taken by them to reach the ground. இப்போ சப்போஸ் A ஓட டைம் TA அப்படி வச்சுக்கோங்க, B ஓட டைம் ஆஃப் ஃபால் தான் இது TB. என்ன கேட்குறாங்க? TA by TB ஓட ரேஷியோ கேட்குறாங்க. இதுக்கு என்ன தெரியுமா? நார்மலி நம்ம இந்த தியரி கிளாஸில் வீல் சி ஒன் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா டைம் ஃபார் ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன சப்போஸ் வி ஆர் ட்ராப்பிங் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் அ ஹைட் ஹெச் அப்படின்னு வச்சுக்கோங்க. ட்ராப்னு சொன்னால் இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? இட் வில் பி வாட் 0. vertical straight line motionல acceleration downwards இருக்கும். அதனால யூசுவலி நம்ம ஃபாலோ பண்ற சைன் கன்வென்ஷன் அப் ன்னு சொன்னா பாசிட்டிவ், டவுன் ன்னு சொன்னா நெகட்டிவ். ஆக்சலரேஷன் மைனஸ் ஜி, ஏன்னா டவுன்வர்ட்ஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஜி போடும். மேல இருந்து when it is coming to the ground right, displacement அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be what downwards இருக்கிறதுனால அதையும் நம்ம நெகட்டிவா எடுக்கணும், மைனஸ் ஹெச். அந்த டைம் ஆஃப் ஃபால் டி வச்சுக்கோங்க. பாருங்க, இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், டைம் ரிலேஷன் என்ன? S is equal to UTU0 plus half A ன்னு சொன்னா மைனஸ் ஜி. அப்படியே அந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி போயிடும். ஸோ பாருங்க, 2h by g போட்டா என்னது? டி ஸ்கொயர். அதுல இருந்து நமக்கு டீயோட ஃபார்முலா வரும், என்னது? ரூட் 2h by g. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இந்த ரிசல்ட் நம்ம கிட்ட இருந்தா அப்படியே நம்ம யூஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணல. பாருங்க, இப்போ TA by TB அதோட ரேஷியோன்னு சொன்னா என்ன வரும்? ரூட் 2HA by G divided by root 2HB by G. அப்படி தானா? நீங்க ஆக்சுவலா மாஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, மாஸ் அந்த ஃபார்முலாக்குள்ளே வராது. ஓகேவா? பாருங்க, 2 கேன்சல் ஆகி போயிடும், GG கேன்சல் ஆகி போயிடும். வாட் இஸ் இட்? ரூட் ஆஃப் HA by HB வருது. ஸோ HA எவ்வளோ? 16 மீட்டர். HB எவ்வளோ? 25 மீட்டர். ரூட் 16 சொன்ன எவ்வளோ? 4. ரூட் 25 சொன்னா 5. ஸோ இது என்னன்னா, நமக்கு அந்த ஃபார்முலா நம்ம கிட்ட இருந்தா ஃப்ரீ ஃபால் டைம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன? வாட் இஸ் இட்? T is equal to root 2h by g. அந்த மாதிரி ரிலேஷன் பாருங்க. ஒரு ஃப்ரீ ஃபால் ஹைட் ஹெச் வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபால்னு சொன்னா we are assuming we are dropping from, இனிஷியல் வெலாசிட்டியோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லிட்டு the free fall height and time for that free fall rate relation என்ன? h is equal to half gt square. ஏன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ்ல we might be using this result. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது நமக்கு 2003ல வந்தது. A man throws balls with same speed vertically upwards, one after the other, at an interval of 2 seconds. என்ன பாருங்க, so he is throwing it up. Suppose he is throwing with the same speed அப்படின்னு சொல்றாங்க, which means let us say the speed ஓட value u ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 செகண்ட் இன்டர்வல் கூட, which means what? ஃபர்ஸ்ட் பால் த்ரோ பண்ணதுக்கு அப்புறம் 2 செகண்ட் கழிச்சிட்டு he is throwing second ball. இன்னொரு 2 செகண்ட் கழிச்சிட்டு he will be throwing what? third ball. அப்படி இங்க பாருங்க, what should be the speed of throw so that more than 2 balls are in the sky at any time? இது கொஞ்சம் நம்ம லாஜிக்கலா யோசிச்சு பண்ற மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன். என்ன பாருங்க, more than 2 அப்படின்னு சொன்னா மினிமம் 3 இருக்கணும். மினிமம் 3 should be there in the sky. இப்போ என்ன ஆகுது பாருங்க, சி சப்போஸ் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பால் த்ரோ பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அது இட் வில் ரீச் த மேக்ஸிமம் ஹைட். அதுக்கப்புறம் மறுபடியும் இட் வில் ஸ்டார்ட் கமிங் டவுன். கரெக்டா இல்லையா? ஸோ ஒரு 2 செகண்ட் கழிச்சுன்னா he is throwing the second ball. So t is equal to 0 இப்படி போட்டுக்கலாம். t is equal to 0 இல்லைன்னா he is throwing the first ball. t is equal to 2 seconds he will be throwing the second ball. இன்னொரு 2 seconds சொன்னா t is equal to 4 seconds. அப்ப he will be throwing the third ball.
பாருங்க, அந்த தேர்ட் பால் த்ரோ பண்றதுக்கு முன்னாடி the first one should not come down. ஏன்னா மினிமம் 3 ஏர்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னது, ஸ்கை ஆர் ஏர் வாட் எவர் இட் இஸ், ஓகேவா? அப்படின்னு சொன்னது, நீங்க தேர்ட் பால் த்ரோ பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷுட் நாட் கம் டவுன். அதுதான் கான்செப்ட். என்னது, வாட் இஸ் த சிச்சுவேஷன் பாருங்க. அந்த கண்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். The first ball should take longer time to come down. Longer time சொன்னா than the projection of third ball. அது மினிமம் கண்டிஷன் மாதிரி நம்ம பார்ப்போம், ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ சப்போஸ் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பால் த்ரோ பண்ணதுக்கு அப்புறம் அதோட வெலாசிட்டி என்ன, u. இட் வில் டேக் சம் டைம் டு கோ அப் அண்ட் மறுபடியும் டு கம் டவுன். அது ஆக்சுவலாக நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவோம். என்னது, வாட் இஸ் கால்ட் அஸ் டைம் ஆஃப் ஃப்ளைட். இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா மாதிரியே இருக்கு. ஏன்னா நீங்க பாருங்க, இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் தி சிச்சுவேஷன் ரைட், அப்படியே இட் வில் கோ அப், ஓகேவா? ஸோ டைம் டேக்கன் டு கோ அப், அதுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா மாதிரி இருக்கு. அந்த மாதிரி டைம் டேக்கன் டு கம் டவுன், ரைட்? ஏன்னா சிமெட்ரிக்கலா இருக்கும். இட் வில் பி வாட், போத் ஆஃப் தம் வில் பி ஈக்குவல். ஸோ பாருங்க எப்படி, ஹவு டு வி கெட் தி டைம் ஆஃப் அசென்ட். ஏன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொன்னது அதோட டபுள் தான் இருக்க போறது. ஓகே, ஸோ டைம் ஆஃப் அசென்ட்னு சொன்னா அந்த மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்றதுக்காக. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும் பாருங்க, இட் வில் பி வாட், 0. இனிஷியல் வெலாசிட்டி அப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால அதை நம்ம பிளஸ் எடுக்க போறோம். ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ற சைன் கன்வென்ஷன் என்ன, அப்வர்ட்ஸ் இஸ் பிளஸ், டவுன்வர்ட்ஸ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு. ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், டவுன்வர்ட்ஸ் தான் இருக்கும். ஆல்வேஸ் ஜி டவுன்வர்ட்ஸ் தானா வெர்டிகல் ஸ்ட்ரைட் லைன் மோஷன்ல. அதுக்காக வில் புட் -g, நம்ம சைன் கன்வென்ஷன். ஓகே, ஸோ இதுல we are looking for what, the time. Formula என்ன, v is equal to u plus at. ஏன்னா final velocity, initial velocity, acceleration, time. v is equal to what, u plus a ன்னு சொன்னா -g. அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணுங்க, என்ன வரும், gt is equal to u வரும், t is equal to what, u by g. இது என்ன தெரியுமா, this is the time taken to go up. மறுபடி it will take the same amount of time to come down. Total time of flight அப்படின்னு சொன்னா என்ன வரும், it will be what, 2 times of u by g வரும். மேலே போறதுக்கு it will take time u by g, மறுபடி கீழே வரதுக்கு என்ன, it will take a time again u by g. so total time of flight, இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான். ஏன்னா நம்ம motion of a ball which is projected upwards, right, அது என்ன, it will be what, symmetrical. எப்படி அது மேலே போகுதோ அப்படியே it will be coming symmetrically downwards. இப்போ நமக்கு வேண்டிய சிச்சுவேஷன் என்ன, தி டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார் த ஃபர்ஸ்ட் பால், ரைட்? என்ன பாருங்க, 2u by g ஓட வேல்யூ ஷுட் பி மோர் தேன் வாட், 4 seconds. ஏன்னா t is equal to 4 secondsல தான் நம்ம அந்த தேர்ட் பால் த்ரோ பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா என்ன, ஃபர்ஸ்ட் பால் ஷுட் நாட் கம் பிஃபோர் தட். அதுதான் கண்டிஷன், நம்ம யூஸ் பண்ண போற கண்டிஷன். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்ன, g is equal 9.8 சொல்றாங்க பாருங்க. ஸோ 2 into 9.8, ஓகேவா? 2 1s are 2, 4.9 சார். அப்போ u அந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. 4 into 4.9 அப்படின்னு சொன்னா என்ன வருது, 19.6. ஸோ நம்ம த்ரோ பண்ண வேண்டிய ஸ்பீடுன்னு சொல்லலாம், ஆர் அது வெலாசிட்டி ஷுட் பி வாட், மோர் தேன் 19.6 மீட்டர் பர் செகண்ட். அப்போ என்ன தெரியுமா, நம்ம அந்த தேர்ட் பால் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஸ்டில் தி ஃபர்ஸ்ட் பால் வில் பி இன் த ஏர், ஓகேவா? ஸோ அப்போ என்னது, வில் பி ஏபிள் டு ஹாவ் மினிமம் 3 balls இன் தி ஏர் ஆர் ஸ்கை அட் அ டைம். ஓகே, ஸோ இங்கே நம்ம அந்த கண்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி லைக் வாட் எவர் அந்த வெர்டிகல் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் ஒரு சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வி ஷுட் ட்ரை அண்ட் ரிமெம்பர். ஏன்னா ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் நம்ம அப்படியே ரிமெம்பர் பண்ண கொஸ்டின்ஸில் சால்வ் பண்ணும்போது இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். ஓகே, பாருங்க அடுத்த கொஸ்டின். இது நமக்கு 2003ல வந்தது. இஃப் a ball is thrown vertically upwards with a speed u, the distance covered during the last t seconds of its ascent. நீங்க பாருங்க, நீங்க ஒரு ஸ்பீட் u வச்சு நீங்க த்ரோ பண்ணா, what is the distance traveled in the last
t seconds of its ascent. Ascent ன்னு சொன்னா when it is going up. இது என்ன தெரியுமா, ஈஸியாவே we can solve this question by using என்ன the symmetrical motion principle. முன்ன நம்ம சொன்ன மாதிரி எப்படி இருக்கும், as it is going up மறுபடியும் it is going to come down symmetrically அப்படின்னு சொன்னா அந்த ascent when it is going up, right, last t seconds oda distance covered will be same as what when it is coming down. The distance covered during the first t seconds when it is coming down. அவ்வளவுதான். அந்த பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணனா உடனே we can get the answer. புரியுதா? என்னது when it is going up, right, and the last t seconds oda whatever the distance மறுபடியும் when it is coming down it is going to cover the same distance அப்படினு பார்த்தா இங்க பாருங்க, when it is coming down, right, அங்க மேல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இனிஷியல் velocity எவ்வளவு, என்ன மேக்ஸிமம் ஹைட்ல velocity எவ்வளவு இருக்கும், 0 இருக்கும். அதுல இருந்து ஜெர்னி டைம் t ஏற்கனவே நம்ம இந்த ரிசல்ட் நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம். if it is falling through a height h, அப்ப என்ன, what is the relation, h is equal to half gt square ன்னு சொல்லிட்டு I think in the first questionலயே நம்ம இந்த ரிசல்ட் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு டைம் t குள்ள what is the free fall distance அப்படினு சொல்லுவோம். what is the free fall distance, it will have half into gt square. அவ்வளவுதான். so this is what is the distance covered. ஏன்னா when it is going up, right, and the last 3 seconds குள்ள whatever is the distance covered மறுபடியும் when it is coming down, என்ன motion symmetrical இருக்கும். when it is coming down அந்த அப்பனது it will be the first t seconds of the journey. அது ஒரு free fall மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அவ்வளவுதான். சோ ஆன்சர் என்ன வருது பாருங்க, half gt square. அடுத்த क्वेश्चन பாருங்க, இது நம்ம 2001ல வந்தது. A particle is thrown vertically upwards. Its velocity at half the maximum height is 10 meter per second. So நம்ம அப்படியே if you are throwing an object upright, half the height lenna it is having a velocity of 10 meter per second. Then the maximum height attained by it, என்னங்க பாருங்க. so அங்கல இருந்து further என்ன, it will go to, suppose இது ஒரு half ன்னு சொன்னா it will be able to go to another half. அங்கல இருந்து so நம்ம half the height ல இருந்து it will be able to go to what, another half the value. so that overall என்ன நமக்கு அந்த maximum height attained h வரும். இந்த h ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். இது எப்படி தெரியுமா, இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் பேஸ் பண்ணி தான். ஏன்னா இங்க பாருங்க, சப்போஸ் நம்ம கிட்ட ஒரு velocity u வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே we throw it up vertically upwards, அப்போ ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், டவுன்வர்ட்ஸா இருக்கும். ஓகே, ஸோ அந்த மேக்ஸிமம் ஹைட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா என்ன, அங்க ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆயிடும். ஸோ அதுக்குள்ள வாட் எவர் இஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேட் பாருங்க என்ன, வாட் இஸ் த ரிலேஷன் வி கேன் ஹாவ், ஃபைனல் வெலாசிட்டி இருக்க, இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். இங்க பாருங்க இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு சொன்னா பிகாஸ் இட் இஸ் அப்வர்ட்ஸ், ரைட், நம்ம பிளஸ் தான் எடுக்க போறோம். யூசுவலி நம்ம ஃபாலோ பண்ண சைன் கன்வென்ஷன் என்ன, அப்வர்ட்ஸ் சொன்னா பிளஸ், டவுன்வர்ட்ஸ் சொன்னா மைனஸ். ஆக்சலரேஷன் அப்படின்னு சொன்னபோது இட் வில் பி நெகட்டிவ். வை? பிகாஸ் இட் இஸ் டவுன்வர்ட்ஸ். இதுல இருந்து we should know what is the displacement. பாருங்க what is the displacement value என்ன வருது பாருங்க, what is it, v square is equal to u square plus 2as. அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். so v square ன்னு சொன்னா 0 square is equal to u square plus 2 into a ன்னு சொன்னா minus g. rearrange பண்ணுங்க, minus u square is equal to minus 2gs, minus minus cancel ஆகி போயிடும், u square by 2g. so ஒரு பார்ட்டிகல் நம்ம velocity u வச்சு நம்ம த்ரோ பண்ணா அது பிஃபோர் ரீச்சிங் தட் மேக்ஸிமம் ஹைட், ரைட், அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னா the height attained எவ்வளவு, it will be what, u square by 2g. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ h max ஃபார்முலா அப்படின்னு சொல்லும். இங்க பாருங்க, இப்போ half the maximum height அதோட velocity எவ்வளவு இருக்கா, 10 meter per second. ஸோ இப்போ இங்கல இருந்து அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வரும், அங்கல இருந்து what will be the displacement, it will be what, u square அப்படின்னு சொன்னா 10 square by 2 into g. பாருங்க 10 சொல்றாங்க, இது நம்ம 10 எடுக்கலாம். எவ்வளவு வருது,
10 ஸ்கொயர்னு சொன்னால் 100/2 × 10 20. 100/20 சொன்னா எவ்வளோ 5 மீட்டர். இது என்ன தெரியுமா, இந்த ஹாஃப் பாயிண்ட்லேருந்து வாட் எவர் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். பட் நமக்கு வேண்டியது என்ன, த மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்டு. ஸோ மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு சொன்னது இட் வில் பி வாட், சிம்பிளி 2 times ஆஃப், இது டபுள் தானா, 2 times ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மிட் பாயிண்ட். ஏன்னா இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மிட் பாயிண்ட் சொன்னா என்ன, அது half த மேக்ஸிமம் ஹைட். ஸோ மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு சொன்னா என்னது, இட் வில் பி வாட் 2 times ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட். பாருங்க என்னது 2 × 5 meters அப்படின்னு சொன்னா என்ன வரும், 10 meters. ஸோ இங்க என்ன தெரியுமா, அதுக்காக தான் யூஸ்வலி நம்ம என்ன சொல்லுவோம், அந்த வெர்டிகல் ஸ்ட்ரைட் லைன் மோஷன்ல வாட் எவர் த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் ரைட், அதெல்லாம் we should try and keep in mind so that நம்ம ஈஸியாவே we can solve the vertical straight line based questions. So இப்போ நம்ம suppose we are throwing an particle with a velocity u from the ground. அப்ப என்ன தெரியுமா, the maximum height attained என்னது, what is it, u²/2g. அந்த மாதிரி டைம் டு கோ அப், இது ஏற்கனவே முன்னாடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். டைம் டு ரீச் த மேக்ஸிமம் ஹைட், அது நம்ம டைம் ஆஃப் அசென்ட் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு, இட் வில் பி வாட், u/g. மறுபடி when it is coming down right, அது எப்படி இருக்கும், சிமெட்ரிக்கா இருக்கும் மோஷன். எப்படி அப்படியே மேலே போகுதோ, it is going to come down in the same pattern. The time of descent, time to come down எவ்வளவு, that will be also same as time of ascent. So total time of flight அப்படின்னு சொன்னா என்ன வரும், it will be what, u/g plus u/g போட்டா என்னது 2u/g. okay, so இந்த ரிசல்ட்ஸ் என்ன தெரியுமா, they will be actually helpful for us in solving questions. அடுத்த question பாருங்க, this has come in 1998. a car moving with a speed 40 km/h can be stopped by applying brakes after at least 2 meters. ஓகேவா, ஸோ இந்த 2 meters என்ன தெரியுமா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், the minimum stopping distance. And when you are giving maximum deceleration, right, brakes apply பண்ணனா, when you give the maximum deceleration, அதுல இருந்து நமக்கு அந்த minimum stopping distance வரும். If the same car is moving with a speed of 80 km/h, what is the minimum stopping distance? இங்க என்ன தெரியுமா, பாருங்க, சப்போஸ் நம்ம கிட்ட ஒரு வெலாசிட்டி u இருக்குன்னு வச்சுக்கோங்க, we are applying brakes. அப்ப என்ன வரும், deceleration வரும். deceleration சொன்னா negative acceleration, opposite direction. so என்னது, it will be going and stopping. stopping ன்னு சொன்னா என்ன, final velocity 0 ஆயிடும். அதுக்குள்ள வாட் எவர் தி டிஸ்டன்ஸ் கவர்ட், ரைட், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிலேஷன் என்ன பாருங்க, வாட் இஸ் த ரிலேஷன், சேம் அந்த v² is equal to u² plus 2as ஃபார்முலா. ஸோ v² ன்னு சொன்னா எவ்வளோ, 0² is equal to u² plus 2 into acceleration நெகட்டிவா இருக்கும். இங்க பாருங்க, அது அந்த பக்கம் -u² is equal to -2as, மைனஸ் கேன்சல் ஆகி போயிடும். ஸோ என்ன வருது பாருங்க, u²/2a. இதுதான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. இப்ப பாருங்க என்ன, வாட் இஸ் த திங் வீல் ஹாவ். ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன, த காரோட ஸ்பீடு பாருங்க 40 km/h. இங்க என்ன தெரியுமா, நம்ம we don't have to convert the value into meter per second. ஏன்னா இந்த ரெண்டு கேஸ்ல என்ன தெரியுமா, we are having the same unit for the initial speed. அதனால கண்டிப்பா என்ன தெரியுமா, they both will get cancelled. அந்த ரெண்டு வேல்யூஸ் என்ன, they both will be getting cancelled. இங்க நமக்கு கேஸ் 1 கேஸ் 2 இருக்கிற காமன் பாயிண்ட் என்ன, நம்ம பிரேக்ஸ் அப்ளை பண்றதுனால தி டீசலரேஷன் தட் வில் பி ப்ரொடியூஸ்ட், ரைட், ரெண்டு கேஸ்ல நம்ம சேமா தான் எடுக்க போறோம். ஏன்னா we are applying the brakes on the same car, right, அதனால we are going to take the deceleration ஓட value to be same. பாருங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன, what is the thing we can see, u² அப்படின்னு சொன்னா 40 km/h square by 2a is equal to what, அங்க இருக்கிற s எவ்வளவு பாருங்க, 2 meters. இது நம்ம கேஸ் 1 அப்படி போட்டுக்கோங்க. ஸோ 2a இது, ஓகேவா. கேஸ் 2 என்ன பாருங்க, இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு, அந்த ஃபார்முலா கூட நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு பாருங்க, 80 km/h. 2a is equal to what, இங்க ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அந்த s ஓட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அவ்வளவுதான். என்ன, அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து அப்படியே நம்ம a வேல்யூ எலிமினேட் பண்ணா என்ன வரும், we will get what is the
எஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், we can just divide both the equations. 2/1 போடுங்க. ஸோ 2 divide by 1 அப்போ என்ன ஆகும், 80 km/h square by 2a divide by 40 km/h square by 2a left hand side is equal to what, right side பாருங்க என்ன வரும், 2/1 அப்போ என்ன வருது, s by 2 meters. 2a cancel ஆகி போயிடும். ஸோ 80/40 whole square அப்படின்னு சொன்ன என்னது, 80/40 எவ்வளோ, 2 தானா, 2 square is equal to s by 2 meter. cross multiply பண்ணுங்க, 2 square சொன்னா 4, 4 2s are what. So the second case what is the minimum stopping distance, ஏன்னா minimum stopping distance சொன்னா இப்போ நமக்கு அந்த மேக்ஸிமம் டீசலரேஷன் வருது, அந்த பர்டிகுலர் கேஸ் தான் நம்ம மினிமம் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எடுக்க போறோம். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, அந்த ரிலேஷன் தான் v square is equal to u square plus 2s ஃபார்முலா போட்டேன்னா we will get what is the stopping distance value. அந்த ரெண்டு கேஸில் என்ன தெரியுமா, we are going to have the same deceleration. அதை நம்ம லிங்க் பண்ணி விட்டா we will get what is the stopping distance in the second case. Second case what is the initial speed எவ்வளவு, காரோட initial speed it is what, 80 km/h. சரி, கண்டிப்பா நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 40 km/h போகும்போது என்ன, when you apply the full brakes right, you will be able to stop in a lesser distance, 2 meter. அப்படியே when you are going in 80 km கொஞ்சம் ஃபாஸ்டா போனா நீங்க பிரேக்ஸ் அப்ளை பண்ணாலுமே என்னது பாருங்க, ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டு 8 meters வருது. ஸோ அதனால தான் என்னது, when you're going in a high speed right, நீங்க ரொம்ப high speed ல போனா even when you apply the brakes என்னது, you will see that the stopping distance will be more. அதனால என்ன, அது will be சடனா நீங்க ஏதாவது ஒரு ரோடு மேல ஏதாவது obstacle பார்த்தா, if you try to apply the brakes right, then என்ன ஆகும், your stopping distance will be higher if you are going at a higher speed. So definitely that can be leading to what, some unwanted incidents. ஓகேவா, ஸோ அதுக்காக தான் ஐ மீன் யூஸ்வலி ஒரு சில இடத்துல என்ன, they will be keeping this safe speed limit அப்படின்னு போடுவாங்க. ஸோ தட் யூனோ இப்போ நீங்கள் சப்போஸ் யூ கெட் இன் டு சம் காலேஜ் ஏரியா, அந்த மாதிரி ஸ்கூல் ஏரியாஸில் என்ன, they will always keep these minimum அது என்ன, இந்த ஸ்பீட் லிமிட் அது போடுவாங்க. ஸோ தட் even like you know, so anything is coming suddenly on the road right, if you are able to apply the brake means you will be able to stop immediately. Okay, அடுத்த क्वेश्चन பாருங்க, இது நமக்கு 1997ல வந்தது. If a car at rest accelerates uniformly to a speed of 144 km/h in 20 seconds, it covers a distance of, இங்க பாருங்க, a car at rest அப்படின்னு சொன்னா உடனே என்ன தெரியுமா, இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு, 0, e ஓட வேல்யூ எவ்வளவு, 0. accelerating uniform acceleration. What is the final speed பாருங்க, 144 km/h அப்படின்னு சொன்னா 144 km/h. ஏன் நீங்க பாருங்க, அந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ they are giving either in terms of meter இல்ல சென்டிமீட்டர். இது நம்ம கன்வெர்ட் பண்ணோம் எப்படி, into 5/18 போட்டா we will get the speed value in meter per second. அப்படிதானா? ஸோ பாருங்க என்ன வருது, 18 1s 18 8s. ஸோ 88 is 144 தானா? ஸோ 8 5s எவ்வளோ, 40. ஸோ 40 meter per second. ஏன்னா ஸ்பீட் ஆகட்டும் வெலாசிட்டி ஆகட்டும் அதோட வேல்யூ எப்படி, how do we convert from km/h ஆர்ல இருந்து மீட்டர் பர் செகண்ட் இன்டூ 5/18 போட்டா we will get the value in meter per second. இப்போ பாருங்க, இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி நம்ம கிட்ட இருக்கா, டைம் நம்ம கிட்ட இருக்கா, what is it, 20 seconds. இதுல இருந்து we have to find what is the distance. ஏன்னா நம்ம அப்படியே we'll assume it is moving in a straight line getting accelerated right. அதனால அந்த distance covered value will be same as what, the displacement. இந்த ஆஸ்பெக்ட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமா, எப்போ நமக்கு அந்த டிஸ்டன்ஸ், ஏன்னா நம்ம யூஸ்வலி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல நம்ம எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணா வாட் இஸ் தட், தட் இஸ் ஆக்சுவலி டிஸ்பிளேஸ்மெண்ட். பட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் நம்ம எடுத்துட்டு if the object is going without changing direction, அப்ப என்ன தெரியுமா, the distance covered will be same as what, displacement. இப்போ இந்த மாதிரி கேஸ்ல ஒன்றும் இல்லை பாருங்க, UVT அதுல இருந்து we have to calculate S. see normally நம்ம கிட்ட இருக்கிற equations of motion அப்படின்னு சொன்னா என்ன, we'll think about என்னது, the three common ones. S is equal to UT plus half AT square, அதுக்கப்புறம் V is equal to U plus AT, அதுக்கப்புறம் என்ன, what are the three common V square is equal to U square plus 2AS, S is equal to UT plus half AT square, அந்த மாதிரி V is equal to U plus AT அப்படின்னு சொல்லிட்டு
பட் இதுலேருந்து we are going to have two more important derived equations. அது நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி நம்ம நீட் எக்ஸாமினேஷனில் they will be very useful. The displacement is equal to what? Average velocity v plus u by 2 into t. அந்த மாதிரி displacement can be written in terms of final velocity vt minus half at square. And displacement சொன்னா ut plus half at square. But in terms of final velocity formula என்ன பாருங்க, vt minus half at square. பட் இங்க நமக்கு என்ன தெரியுமா, இது போதும், s is equal to average velocity into time, அந்த ஃபார்முலா போதும். பாருங்க, average velocity சொன்னா v plus u, u0, so 40 plus 0 சொன்னா 40 தான், by 2 into t எவ்வளவு, அவ்வளவுதான், 40 into 10 எப்படி சொன்னா 400 மீட்டர். பாருங்க, இந்த மாதிரி like you know, if you are having all these derived equations, right, easier we can solve the questions. Actually என்ன தெரியுமா, இந்த மாதிரி question has come I think 2 times வந்த நமக்கு இந்த மாடல், சேம் மாடல். Initial velocity, final velocity and time கொடுத்துட்டு they will ask us what is the distance covered or the displacement.